ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நம்மளோட சைட்டில் கோர்சஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய கூப்பன் கோட்ஸ், ஸோ எப்படி நீங்கள் வந்து அந்த கோர்சஸை வாங்கணும், என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த இயர் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ முக்கியமான விஷயம், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐபிபிஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டென்டேட்டிவ் கேலண்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் ரிவைஸ்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக, என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய அதாவது 3 கேட்டகரியா பிடிக்கிறாம்ல. ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்கள், ஒரு ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில நம்ம வந்து மாணவர்களை பிரிக்கலாம். பட் 3 கேட்டகரியில இருக்க மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்ப நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கை வந்து டார்கெட் வச்சு போவாங்க. கரெக்டு தானே? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரிசல்ட் எப்போ வரும், எப்பயுமே ஏப்ரல் மாதம் தான் அதோட ரிசல்ட் வரும். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி மந்த்து ஆர்ஆர்பியோட எல்லா ரிசல்ட் வந்துடும். அதுலேயே இந்த நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கவங்க, ஆவரேஜாக இருக்க மாணவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு அப்படின்றது ஒரு 2 மார்க் 3 மார்க் தான். ஸோ நான் சொல்றது வந்து பிலோ ஆவரேஜ்னா நம்ம ஸ்கூல்ல சொல்லுவோம்ல, அப்படி கிடையாது. அதாவது ஃபெயில் ஆகிற பசங்க அப்படின்னு கிடையாது. ஒரு மார்க் 2 மார்க் 3 மார்க்ல தான் நம்ம வந்து நம்மளோட வெற்றியை தழுவ விட்டுட்டே இருப்போம். கரெக்டு தானே? அந்த மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஓ, அதாவது ஐபிபிஎஸ் பிஓவை ஆகஸ்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 17, 23, 24 இதோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், ஸோ ஐடி, அக்ரிகல்ச்சரல், இந்த மாதிரி எக்ஸாம் வந்து இதோட ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஆகஸ்ட் 30 நடக்க போகுது. ஸோ கன்சிக்யூட்டிவா இப்போ கிளர்க் இருக்குல்ல, கிளர்க்குமே அக்டோபர் மாசமே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லேயே இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ மெயின்ஸுமே இப்போ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம், ஸோ இதோட ப்ரிலிம்ஸ், ஏதோ எஸ்ஓ ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்ட பிறகு இந்த மெயின்ஸ் வருது. இந்த மெயின்ஸ் முடிச்சிட்ட பிறகு இந்த எஸ்ஓட மெயின்ஸ் வருது. ஸோ ஃபைனலாக தான் உங்களுக்கு கிளர்க்கோட இந்த ரிசல்ட், அதாவது மெயின்ஸ் எக்ஸாமே நடக்குது. எதுக்காக அப்படின்னா, இதோட ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் விட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் ஃபர்ஸ்டாகவும், ஆர்ஆர்பி எக்ஸாமோட ரிசல்ட்டை செகண்டும் விட போறாங்க. பிகாஸ் ஆர்ஆர்பி பாஸ் பண்ணிடுறாங்க, மாணவர்கள் பாஸ் பண்ணி போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 2 to 3 monthsல அந்த பாண்டை பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ ஈவன் தான் நம்ம வந்து ஒரு 3 lakhs பே பண்ணணும் அப்படின்னாலும் பே பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஐபிபிஎஸ் பிஓ இன்னும் எனக்கு வந்து அங்கே சேலரி அதிகம், குரோத் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்ல போயிடுறாங்க ஐபிஎஸ் பிஓக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, ஆர்ஆர்பியில ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா குறைஞ்சிருது. ஓகேவா? ஸோ அவங்க அடுத்த இயர் வரைக்கும், ஸோ 2027 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு, அடுத்த ஒரு அந்த இடத்துல ஒர்க் ஃபோர்ஸை ஃபில் பண்றதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தால தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு திங்கிங் தான். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அது கரெக்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஆர்ஆர்பி பிஓ பாஸ் பண்ணிட்டு சொந்த ஊர்ல போஸ்டிங் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, எனக்கு ஐபிஎஸ் பிஓ கிடைச்சிருது, அதனால நான் வந்து அதுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. ஸோ ஈவன் தோ ரெண்டுமே அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது ரெண்டு அதாவது ரூரல் பேங்க்லயும் இருக்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்லயும் இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஐபிஎஸ் பிஓ முடிஞ்சிருச்சு, ஓகே, அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணல, கிளர்க்கு முடிஞ்சிருச்சு, இந்த எக்ஸாமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத மாதிரி தான் இந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மார்க் 2 மார்க்ல விடுற மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஐபிபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக தானே? அது மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸாமே பாருங்களேன், கிளர்க்குக்கு டிசம்பர் மாதம் தான் எக்ஸாமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஐபிபிஎஸ் கிளர்க் முடிச்சிட்ட பிறகு தான் இந்த கிளர்க்கோட எக்ஸாமே நடக்க போகுது. ஸோ டிசம்பர் மாதம் நம்ம சென்னையில் நல்ல மழை பெய்கிற மாதம், அந்த மாதம் வச்சிருக்காங்க. ஸோ 22 and 23 தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1ஓட ப்ரிலிம்ஸே வச்சிருக்காங்க. மெயின்ஸை பாருங்க, மெயின்ஸ் இமீடியட்டா நடக்குது. மெயின்ஸ் வந்து ஒரே மாதம் தான்,
சட்டு சட்டுன்னு, அதாவது இந்த மாசம் 23 எக்ஸாம் இது ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க, அடுத்த மாசம் 28 வந்து மெயின்ஸ் எழுத போறீங்க. ஸோ இது கூட இல்லைன்னா என்ன என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல ரிசல்ட் விடலாம் அப்படின்றத கூட பிளான் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ண போறாங்க ஐபிபிஎஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னோட திங்கிங், என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இவங்க இதை பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய வேகன்சி வந்து மாணவர்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே, எல்லா மாணவர்களுக்குமே. ஏன்னா எல்லா மாணவர்களுக்குமே சீட் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா பாஸ் பண்ணிட்டு ஆர்ஆர்பி பிஓ பாஸ் பண்ணிட்டு போயிடுறவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. அந்த வருஷம் அவங்களோட கொஞ்சம் ஒரு மார்க் 2 மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் அவங்க இல்லை அப்படின்னா அந்த வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த வருஷம் எல்லாருக்குமே வேலை கிடைக்க போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதனால நம்ம தொடர்ச்சியாக படிப்போம், வீடியோவை நிறுத்திடாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சைட்ல கிரிட்டிக்கல் ரீசனிங் கோர்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ A to Z எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்னும் வீடியோஸ் மட்டும் நம்ம கொடுக்கல. ஸோ வீடியோஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த ஜூலை எண்டுக்குள்ள, ஸோ டார்கெட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த வீடியோவில், ஜூலை எண்டுக்குள்ள உங்களுக்கு எல்லா வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். கரெக்ட் தானே? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸோ நாங்கள் அது ஒரு மாதிரி பிரிச்சிருக்கோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரிச்சிருக்கோம். இதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோவையுமே நாங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ வந்து இந்த கூப்பன் கோட், அதாவது CR17 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் இருக்கு, அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10% கிட்ட டிஸ்கவுண்ட் வரும். சரி, இது வந்து நம்ம வந்து பேமெண்ட் ரிலேட்டடா. ஸோ பேமெண்ட் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கோர்ஸ் என்ன அப்படின்னா, ஹிந்து எடிட்டோரியல் RC கோர்ஸ் அப்படின்றது மெயின்ஸ் லெவல் கோர்ஸ். டெய்லி வர ஹிந்து எடிட்டோரியல் இருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு 10 மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸை தினமும் கொடுப்போம், திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும். அந்த எடிட்டோரியல் அன்னைக்கு வர எடிட்டோரியலை எடுத்து அதுல இருந்தே நாங்கள் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். ஸோ ரெண்டுமே பேமெண்ட், ஓகேவா? நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப கம்மியான பேமெண்ட்டாக தான் நாங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா எங்களுக்கு அது பில் காஸ்ட் இருக்குது. அதை மட்டும் தாண்டி ஒரு சில விஷயங்களால தான் நாங்கள் அந்த பேமெண்ட் அப்படின்றத கொண்டு வரோம். என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக கிடைக்கிற கண்டென்ட் வந்து குவாலிட்டி இருக்காது அப்படின்ட்டு எங்களை சொல்லி எங்களை தாழ்த்தியே ஸோ இந்த விஷயங்களை எங்களை பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுவுமே ரொம்ப கம்மியான ரேட்ல தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். எங்களோட டீம் கூட உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக கோட் பண்ணலாம், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் போதும் அப்படின்றவங்க தாராளமா இந்த நியூஸ் கோர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா என்ன கொடுக்குறோம், டெய்லி, வீக்லி, மந்த்லி செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் PDF கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் PDF தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாசத்துல இருந்து, ஜூன் மாசத்துல இருந்து, ஸோ ஆல்ரெடி வீக்லி PDF கொடுத்துட்டு இருப்போம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வீக்லி PDF கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாசத்துல இருந்து மந்த்லி PDF செக்ரிகேட் பண்ணி டாபிக் வைஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதை தாண்டி இன்னொரு கோர்ஸ் என்ன அப்படின்னா, ஹிந்து எடிட்டோரியல் கோர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சைட்டு. நான் வந்து யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், பட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இதுல வந்து நீங்க குவிசஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுவுமே நம்ம காசு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்றதுனால கண்டென்ட் வைஸ் எந்த வித குறைபாடுமே இருக்காது. A to Z எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் PDF இருக்கட்டும், இந்த நியூஸ் கோர்ஸ் இருக்குல்ல அந்த PDF இருக்கட்டும், இல்லை இந்த PDF இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக அது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொன்னாங்க, ஒரு மாதிரி கேவலமாகவே பேசினாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்குது, அந்த கண்டென்ட் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ரோல் பண்ணுங்கள், கோர்ஸ் என்ரோல் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறது உங்களுக்காக தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு வெப்சைட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் கோர்ஸுக்கு நாங்கள் வீடியோஸும் கொடுத்துட்டு வரோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸும் கொடுத்துட்டு வரோம். ஸோ தினமும் சாயந்தரம் அதாவது டெய்லி வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் கண்டென்ட் ஒரு 30 மினிட்ஸ் PDF எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு முக்கியம் அப்படின்றதையும் உங்களுக்கு A to Z சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே தானே? ஸோ இதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ வர எக்ஸாமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்குறோம், மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால கண்டென்ட்ல எந்த வித குறைபாடுமே கிடையாது. ஸோ அதனால தான் சில கோர்சஸ் வந்து எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. பிகாஸ் இந்த கிரிட்டிக்கல் லிசனிங் அப்படின்றது நீங்கள் எங்கே போயிட்டு எந்த ரிசோர்ஸ் தேடினாலும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக எங்கேயுமே நீங்கள் பார்க்கவும் முடியாது. எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஓகே இதை எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு பேசிக் இங்கிலீஷில் உங்களுக்கு புரியுற மாதிரியும் வீடியோஸில் இன்னும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். ஓகே தானே? ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் ஷேர் பண்ணுங்க, யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எனக்கு வந்து ஃப்ரீயாக கண்டென்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், என்னால் வாங்க முடியாது, கோர்சஸ் வாங்க முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவைஸ்டு கேலண்டர் படி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளோட கோலை இந்த வருஷம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த வருஷம் தெளிவாக தெரியுது.
அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டெய்லி வீடியோஸ் பாருங்கள், நம்மளோட சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பாருங்கள். இந்த எடிட்டோரியல் என்னால் கொண்டு வர முடியல, சில பல விஷயங்களால எடுத்துகிட்டு வர முடியல. பட் அதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் அந்த வீடியோவை ஆரம்பிச்சிடறோம். தேங்க்யூ ஆல். பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ்.